ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து தென்னை மரத்துக்கு வந்து உக்காருது. எப்படின்னா அந்த வெள்ளை ஈன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அது வந்து உக்காருது. அது வந்து உக்காந்தாலே ஒரு ஒரு மரத்துக்காக பரவி 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 எல்லா மரத்துக்கும் வந்துடும். அதுக்காக மருந்து அடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இது மிளகா செடி, கத்திரி செடி எல்லாம் வச்சுருக்கோம். அது கீழேயே அதுக்கும் அடிக்க போகிறோம். மிளகா செடி, கத்திரி செடிக்கு நம்ம வேறு ஒரு இது பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, சாம்பல் இருக்கு இல்லையா, சாம்பலும் மிளகா மருந்து சொல்லுவாங்க, அந்த மருந்தையும் கலந்து போட்டோம்னா அந்த முருவிலை நோயெலாம் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முருவிலை நோயெலாம் வரும், அதெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி எடுத்து விட்டுடலாம். தண்ணி எடுத்து விடுறதுக்கு முன்னாடி ஃபில்ட்ரு அலசி போட்டுடலாம். ஃபில்ட்ரு அலசி போட்டோம்னா நம்ம தண்ணி எடுத்து விட்டுடலாம். ஃபில்டரில் நேற்று தண்ணி கட்டினதெல்லாம் நிறையா அடைச்சிட்ருக்கு, பாசங்கெல்லாம் அடைச்சிட்ருக்கு. அதை வந்து நம்ம கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா தண்ணி நல்லா பாயும். இல்லைன்னா கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு தண்ணி பாயாமல் ப்ரெஷர் வந்து கரெக்டாக வராமல் இருக்கும். கிணத்துலேருந்து வர ப்ரெஷர் வந்து கரெக்டாக வராமல் இருக்கும். இதை கழுவி போட்டோம்னா நல்லா ப்ரெஷர் வரும். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம கழுவி போட்டுட்ருக்கிறத பார்த்துட்ருப்பீங்க. இப்போ போட்டோம்னா நம்ம தண்ணி எடுத்து விட்டுடலாம். தண்ணி எடுத்து விட்டு ஒரு காடு பாய்ச்சிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த முருவிலை நோய்க்கு இது கத்திரி செடிக்கு மிளகா செடிக்கெலாம் போடணுன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ தான் மோட்டர் போட்டு விடுறதுக்கு வந்திருக்கேன். மோட்டர் போட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அதை அந்த வேலையை பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் ஷாட்டர் போட்டுட்ருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டரில் ஏதோ கம்ப்ளைண்ட்டு வருதுன்னு தெரிஞ்சாலே இந்த ஷாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அதுக்காக தான் இந்த ஷாட்டர் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறோம் தண்ணி வருதான்னு. இதை செக் பண்ணிவிட்டு சரி இதுக்கும் விட்டுடலாமே, நம்ம விட்டு ஒரு 2 நாள் ஆச்சு, கத்திரி செடிக்கும் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கும் விட்டுடலாமேன்னு தான். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மீட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீட்டர் வந்து ஆம்ஸு லோடு எல்லாத்தையும் காட்டிடும். இப்போ வந்து ஆம்ஸ் காட்டிகிட்ருக்கு, 14 ஆம்ஸ் வந்துட்டுருக்கு. லோடு அப்படியே மாறிடுச்சு பார்த்திங்களா, லோடு மாறி 14 13 வந்தால் இங்கே தண்ணி ஓடும்னு அர்த்தம். ஏன்னா கன்னியூஸாக ஓடும்னு அர்த்தம். ஏன்னா இங்கே மாறி மாறி வரனால எவ்வளோ ஆம்ஸில் எடுக்கும், எவ்வளோ லோடில் எடுக்கணும்னு பார்த்து கரெக்டாக விட்டோம்னா கரெக்டாக ஓடும். மோட்டருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த ஷார்ட்டர் போட்டோம்னா. இந்த ஷார்ட்ரு வந்து ஒரு எவ்வளோ வருதுன்னு தெரில, நான் உங்களுக்கு டீட்டெயில் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது போட்டதுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி ஷார்ட்ரு போட்டால் மோட்டருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மோட்டருக்கு ஆயில் போடுற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகமாக வராமல் இருக்கும். ஏன்னா இது ஷார்ட்டரே பார்த்துக்கும். ஏன்னா மோட்டரில் ஏதோ பிரச்சனை வந்தால் ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும், ஷார்ட்ரு நின்று போயிடும். இது பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஆம்ஸ் எவ்வளோ வருது, லோடு எவ்வளோ வருதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். லோடும் கரெக்டாக போகுது, ஆம்ஸும் கரெக்டாக போகுது. இதுக்கப்புறம் நம்ம கிணத்துல பார்க்குறோம் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த சொன்னாலே அதை தான் கலக்கி வச்சுருக்கேன் நம்ம செடிக்கு போடுறதுக்காக. இதில் வந்து சாம்பல் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகா மருந்து இருக்கும் இல்லையா, அதையும் கலந்து வச்சுக்கிட்டேன். ரெண்டையும் கலந்து அப்படியே போட்டுக்கிட்டு வர வேண்டியதான். இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு முருகுலி நோயும் வராமல் இருக்கும், தாக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செடி வைக்கிறது முக்கியம் இல்லை, செடியை பராமரிக்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரி தண்ணி காலங்காத்தால் எடுத்துவிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா முருகுலி நோய் அதிகமாக வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா செடிக்கெலாம் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது கத்திரி செடிக்கு வந்துட்டோம். நான் சும்மா வீட்டுக்கு முன்னாடி 4-5 செடி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க.
நான் சும்மா வீட்டுக்கு முன்னாடி இருக்கட்டுமேன்னு வாய்க்காலில் இருக்கட்டுமே ஒரு 4 செடி வச்சுருக்கேன். மிளகால 4 செடி, கத்திரி செடியில் 4 செடி, த தக்காளி 4 செடி வச்சுருக்கேன். இப்போ நான் வீட்டு யூஸ்க்காக தான் வச்சுருக்கேன், சும்மா இருக்கட்டுமேன்னு. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வச்சாலும் அதிகமாக வராது. ஏன்னா வெயில் அதிகமாக அடிக்குது, உங்களுக்கே தெரியும், ரொம்ப அதிகமாக அடிக்குது. இதுதான் இப்போ பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு இப்போ ஒயிட் ஃப்ளைக்காக அடிக்கிற மருந்து, 2 மருந்து. இதை வந்து எப்படி அடிக்கணும்னா, இது உங்களுக்கு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எப்படி அடிக்கணும்னு. நான் அக்ரியில் கேட்டு இதில் எங்கள் வீரகனூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் மருந்து கடையிலேருந்து கேட்டு இந்த மருந்து அடிங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இதை வாங்கிட்டு வந்து நான் இப்போ கலந்துகிட்ருக்கோம். பார்த்திங்களா, தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். தண்ணி ஊற்றி மருந்து ஊற்றி கலந்தாச்சு. இதுக்கப்புறம் அடிக்க வேண்டியது தான் பாக்கி. இதுக்கப்புறம் நானே தான் அடிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த இது வந்து தென்னை மரத்துக்காக தான் இது முக்கியமாக நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா தென்னை மரத்தில் ஒரு மரத்தில் உக்காந்து பழகிடுச்சுனாலே அடுத்த மரத்துக்கு பரவிடும். இது தென்னை மரத்தில், சின்ன மரத்தில், இப்போ வளர்ந்துட்டுருக்க மரத்தில் இந்த உக்காந்தா அதை வந்து சாவே அடிச்சிடும் அந்த மரத்தை. அதுக்காக தான் முக்கியமாக இதை வாங்கிட்டு வந்தேன். வந்து எல்லா மரத்துலேயும் அடிச்சிடணும். ஏன்னா ஒரு மரத்தில் இருக்குது, அந்த மரத்தில் மட்டும் அடிச்சுட்டு வேறு மரத்தில், பக்கத்தில் இருக்க மரத்தில் அடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்கிற வந்து அதில் போய் உக்காந்து அந்த மரத்தை வந்து பாதிச்சிடும். இதை எடுத்துகிட்டு இதை வாங்கினீங்கன்னா எல்லா மரத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க, எல்லா மரத்துக்குமே அடிச்சிருங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க வாழை மரத்தை கூட நான் அடிச்சிட்ருக்கேன். ஏன்னா இதுலேருந்து அதுக்கு பரவிடும். இதை தான் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இது அடுத்த மரத்துக்கு சீக்கிரமாக பரவக்கூடியது இது அதனால தான் நான் எல்லா மரத்துக்கும், தென்னை மரத்துக்கு எல்லா மரத்துக்கும் வாங்கிட்டு வந்து அடித்து வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், வாங்கிட்டு வந்து அடிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த வேப்ப மரம் பாருங்களேன். இந்த வேப்ப மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காட்டில். ஏன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த வேப்ப மரத்துக்கு அடியே உட்காந்தா நிழலாகவே இருக்கும். இந்த வேப்ப மரம் அந்த மாதிரி ஒரு மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா, காடை பாருங்கள் எப்படி கொஞ்சம் வாடினாப்லே இருக்குது. தண்ணியும் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா ஒரு 3 கேட்வால் பாய்க்கலாம், 3 கேட்வால் 2 கேட்வால் பாய்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்களா தண்ணி ரொம்ப பற்றல, அதனால தான் ரொம்ப வாடினாப்பில் இருக்குது. 3 கேட்வால் பாய்க்கலாம் சொன்ன மாதிரி 3 கேட்வால் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து 3 கேட்வால் பாய்க்கலாம். அந்த மாதிரி தான் தண்ணி இருக்குது. அப்படியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலான்னு தான் அடிச்சிட்ருக்கோம், தண்ணி கட்டிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் வச்ச காடு இது. ஒன்று விட்டு ஒன்று வெங்காயம் வச்சுருப்போம். பல வீடியோ பார்த்தீங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வெங்காயத்தையும் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரில. இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த கிணத்துக்கு வந்திருக்கோம். நம்மகிட்ட 2 கிணறு இருக்குது, இது ஒரு கிணறு. இந்த கிணத்துல சுத்தமாகவே தண்ணி இல்லை. இது வந்து ஓரம் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். மழை பெஞ்சா மேலே கிணத்துல காய்ச்ச காலம் வந்துச்சுன்னா சீக்கிரம் தண்ணி கீழே போயிடும். இந்த கிணத்துல மட்டும் அங்கெல்லாம் ஓடை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் ஓடை இருக்குது. ஓடை அப்படியே ஓரமாக போய்கிட்டு இருக்குது, நம்ம காடு மேலே இருக்குது. அதனால் சீக்கிரமாக தண்ணி கீழே இறங்கிடுது. காய்ச்ச காலம் வந்தாலும் சீக்கிரமாக கீழே இறங்கிடும். நம்ம ஓட்டினோம்னா தண்ணி இதில் ஓட்டாமல் இருந்தாலும் மேலே இருக்கும். தண்ணி ஓட்டினோம்னா அப்படியே கீழே இறங்கிடும். தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கினா இது காய்ச்ச காலம் மட்டும் இந்த கிணறு அப்படி தான். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.